வணக்கம்ங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இது போகி பண்டிகைன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனா, நாங்க கோயம்புத்தூர்காரங்க பார்த்தீங்கன்னா, இதே காப்பு கட்டுற நோம்பின்னு சொல்லுவோங்க. அப்புறம் சங்கராத்தி நோம்பின்னு சொல்லுவோங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு கொத்து வேப்பந்தழை, ஒரு கொத்து பூளப்பூ, ஒரு கொத்து ஆவாரம்பூ இது எல்லாத்தையும் சேர்த்தி சமையல் கட்டு, சாமி ரூம்பு, வீட்டுக்கு முன்னாடி அம்மிக்கல், ஆட்டாங்கல், தோட்டந்தொரவெல்லாம் வச்சுருக்கிவிய மோட்டார் ரூமுக்கும் வைப்பாங்க. இது எல்லாத்துலேயும் வச்சு சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் பொழுதோட வந்து பார்த்திங்கன்னா, அரிசியும் பருப்பு தான் செய்வாங்க. முக்கால்வாசி வீட்ல அந்த அன்னைக்கு அரிசியும் பருப்பாக தாங்க இருக்குது. உப்பு காரமெல்லாம் பார்க்காம ஏச்ச விடாமல் செய்வாங்க. செஞ்சு எடுத்து சாமி முன்னாடி கொஞ்சமாக எடுத்து எச்சப்படாமல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. நைட்டு வந்துட்டு சங்கராத்தி வந்து அந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்களும் இன்றைக்கி வந்துட்டு அரிசியும் பருப்பு தானுங்க செஞ்சுருந்தோம். சாமிக்கு செஞ்சு படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டோங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி எங்கள் ஊர் தமிழில் பேசுறது பிடிச்சிருக்குதுன்னா லைக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ போடணுங்க.